நமஸ்காரம். இந்த வானவியல் ஆன்மீகம் கேட்குற எல்லோருக்கும் என்னோட முதல் நமஸ்காரம். ராசி கட்டம், கிரகங்கள் இதை பற்றி போன இதில் பார்த்தோம். இதுக்கு அடுத்ததாக உள்ள வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அப்படின்றது 27 நட்சத்திரங்களாக கணக்கிடப்படும். அதில் முதல்ல ஆரம்பம் அப்படின்றது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்கள் கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு விதமான சுபாவம் உண்டு. ராசிக்கும் அதே மாதிரி தான். சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சோம்னாக்க ராகு கேது, ஆக்சுவலி சனி வரலும் தான் கிரக ரீதியான கணக்கு. ராகு கேது அப்படின்றது சாயா கிரகம். இந்த ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவம், அதே மாதிரி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவம். இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல மட்டும்தான் அத்தனை பேருமே பிறந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துல உட்காந்துருக்கு, அதோட அதிபர், இதோட கால்குலேஷன் தான் 90% ஜாதகம். அது ஒவ்வொரு ராசியும் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்றது. இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு சுபாவம் உண்டு சொல்றோம் இல்லைங்களா? அந்த 27 நட்சத்திரங்களும் கணக்கீடுல வரும்போது இதுல நல்ல நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம்ன்ற விஷயமே கிடையாது. எல்லாருமே அதை ஒரு முதல் விஷயம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நல்ல நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப பேர் யோசிக்கிறது இந்த ஆயில்ய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நட்சத்திரம் இல்லைன்னு ஒதுக்கிடுவாங்க. இதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் நல்லா இருக்கிறாங்க, மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கஷ்டப்படுறாங்க. நட்சத்திர ரீதியான கணக்கு கிடையாது சார். முதல் விஷயம், எந்த விஷயத்துக்குமே நட்சத்திர ரீதியான கணக்குன்றது கிடையாது. இந்த ராகு கேது அப்படின்ற விஷயம் நமக்கு உட்காருது இல்லைங்களா ஜாதகத்தில். நம்ம பிறக்கிற நேரம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கிற நேரம்ன்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த பிறக்கிற நேரத்தில் இந்த ராகு கேது எப்படி சஞ்சாரம் செய்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்மளோட கர்மா அப்படின்றது தீர்மானிக்கும். இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு தெய்வ சக்திகளுக்கு ரொம்ப பலம் கம்மி. இதை இயக்கப்படுற சக்திகளான கிரகங்களுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி. இந்த ரெண்டு விஷயத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ஈஸியான தத்துவமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இதை உணரதான் நம்மளோட மனசு மறுக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்மளோட ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இது ரொம்ப தலை தூக்கி நிற்கும் அந்த சமயத்துல. பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளோட ஒரு மனோபாவத்துல ஒரு ரேஞ்சில் வச்சிருப்போம். அதை இன்னொருத்தர் அதை வேற மாதிரி சொல்லும்போது நம்மளோட மனோபாவம் அதை ஏத்துக்க தடுக்கும். பொதுவாகவே இப்போ நம்ம இந்த விஷயங்களே எடுத்துக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம பேசின நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு சில விஷயங்கள் நமக்கு எதிர்மறையாக தான் நம்ம சொல்லியிருப்போம். அதை நம்மளோட ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் தடுக்கும். ஏன்னா நம்ம அந்த விஷயத்துல மாறுறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஏதோ வித்தியாசமா பண்ற மாதிரி தோணும். எல்லாருக்குமே அதான் சார், ஒரு ரைட்டான ரூட் அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே அது வித்தியாசமா தான் யோசிப்பாங்க. தப்பான விஷயம் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலை அப்படித்தான் இருக்கு. தப்புக்கு முதலிடம் இருக்கு, சரியான விஷயங்கள் பின்தங்கி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலை அதுதான். இதை நம்ம ஏத்துக்கிட்டு வாழ பழகிட்டோம். இந்த வாழ்க்கை நமக்கு சரியாய் போயிடுது. சரியான வாழ்க்கை அப்படின்றது தப்பாய் போயிடுது. இந்த ரெண்டு விஷயம் தாங்க. நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு உண்டான உதாரணமான கிரகங்கள் இதை நம்ம வேலை பார்க்கும். இதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கொடுக்காது. அப்போ இந்த நட்சத்திர பாதங்கள் என்ன பண்ணுனாக்க, எந்த கிரக சாரத்துல உட்காந்துருக்கோ அந்த கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபர், இதையெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுதான் ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயமே. இது ஒவ்வொரு கிரகங்களும் அப்படி பார்க்கும்போது அந்த கிரகங்களுக்கு உண்டான பலம், பலகீனம், இதெல்லாம் அது எல்லா கிரகங்களுமே சரியான ரூட்ல உட்காந்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு உச்சம், நீச்சம், சமம், நட்பு, இது மாதிரி ஒரு இதில் உட்காந்துருக்கும். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, இது ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. அது பொதுவாக நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போதே சொல்லலாம், இது இந்த கிரகம் இடத்துல இதுவாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு கிரகங்களும் அதை பார்ப்போம் நம்ம, சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே நம்ம சாராம்சத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் தான் அதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். இதில் நம்ம கிரகம், நம்ம இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம்.